पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमो नारायणाय। பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமம் பூர்வ பாகம் போயிட்டு இருக்கு. 10 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதை நான் வாசிச்சிடுறேன். ஸ்ரீ வைஷம்பாயன உவாச்ச ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானி ச சர்வஷः யுதிஷ்டிரः சாந்தனவம் புனரேவாப்யபாஷத. யுதிஷ்டிர உவாச்ச கிமேகம் தைவதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் स्तुवन्तखं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्मसंसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोदितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च। अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत्। ब्रह्मण्यं सर्वधर्मम्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं मगद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा। परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां यो व्ययः पिता। 10வது ஸ்லோகத்துக்கு விசாரம் போயிட்டு இருக்கு. ஏகः சா ஏகः பவித்ரானாம் பவித்திரம் யோ பவித்திரம் செய்பவைகளில் பவித்திரமானவன் மங்களானாம் ச மங்களம் மங்களமானவைகளில் மங்களமானவன் தெய்வதம் தெய்வதானாம் எல்லா தேவதைகளின் மத்தியிலும் உயர்ந்த தேவன் யோ அவ்யயக பிதா எவன் பார்த்தீங்கன்னா அழிவில்லாத பிதாவா இங்க இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளுக்கும் இருக்கிறானோ ச ஏகா அவன் யார் அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்ணயம் பண்ணி அதுக்கான விசாரத்தை தான் ஆச்சாரியார் சொல்லிக்கிட்டு இருக்கார். நேற்று லாஸ்டா நம்ம என்ன பார்த்துருக்கோம், பேஜ் நம்பர் 45ல கொடுத்துருக்கோம். கீழே சதேவ சோமிய இதமக்ர ஆசித் ஏக்கமேவ அத்விதீயம் அப்படின்னு சாந்தோக்கிய சுருத்தியை பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்கார் சொல்லியிருக்கார். இந்த கிரியேஷன் உண்டாகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சத்தத்துவம் மட்டும்தான் இருந்தது. சத்துன்றதுக்கு அர்த்தம் வெறும் எக்ஸிஸ்ட் மட்டும்தான் இருந்துச்சு. நாமம் இல்லை, ரூபம் இல்லை, குணங்கள் இல்லை,
எதுவுமே இல்லை, வெறும் இருப்பு. இப்படிதான் அறியணும். பிரம்ம ஞானம் எப்படியாவது உண்டாகுது அப்படின்னா கட்டோபனிஷத் மந்திரம் சொல்லுது, அஸ்தி இத்தியேவ உபலப்தவ்யா. யாரு பாத்தீங்கன்னா இருக்கிறதுன்னு எவன் ஒருத்தன் அறியறானோ, எப்படி வெறும் இருப்பை மட்டும் அறியறது, நாம ரூபங்கள் எல்லாத்தையும் விலக்கிட்டு வெறும் இருப்பை மட்டும் அறிகிறானோ, பிரம்மா ஈஸ்வரனை எப்படி அறியணும்? அவர் இருப்பா இருக்கார், கிரியேஷனுக்கு முன்னாடி இருப்பா இருக்கார், இப்பவும் அவர் பாத்தீங்கன்னா இருப்பாதான் இருக்கார், எப்பவுமே அவர் பாத்தீங்கன்னா பியூர் எக்ஸிஸ்டா தான் இருப்பார். இந்த நாமரூபம்லாம் இதெல்லாம் கல்பனை போகக்கூடியது. வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்யேவ சத்தியம். சாந்தோக்கியத்துல சொல்லுது, மண்ணு மட்டும்தான் பானை பண்றதுக்கு, சட்டி பண்றதுக்கு முன்னாடி மண்ணு தான் இருந்துச்சு. பானை சட்டி பண்ணதுக்கு பிறகும் அந்த பானை சட்டி மண்ணாதான் இருக்கு. அந்த பானை சட்டியை உடைச்சதுக்கு பிறகும் அது மண்ணாதான் இருக்கும். 3 காலத்திலும் பாத்தீங்கன்னா மண்ணு மண்ணாதான் இருக்கு. நடுவுல என்ன நடந்துச்சு? வெறும் நாம ரூப கல்பனா மட்டும் மண்ணுக்கு மேல நடந்துச்சு. தங்கம் 3 காலத்திலும் தங்கம் தங்கமா தான் இருக்கு. நடுவுல பாத்தீங்கன்னா எல்லா ஆபரணங்களும் வெறும் நாம ரூபம் தான் போகும். அப்ப இருக்கிற வஸ்து ஒரே ஒரு வஸ்து. அதே மாதிரி தூக்கத்துல நம்ம எப்படி இருக்கோம்? சச்சிதானந்தமா சுகமா தூங்கிக்கிட்டு இருக்கோம். வேக்கப் ஆகும்போது இந்த உலகம் எல்லாம் வந்துச்சு, திரும்ப என்ன ஆகும்? இது எல்லாம் போயிடும், திரும்ப வெறும் சத்தா நம்ம டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவோம். அப்ப கிரியேஷனுக்கு முன்னாடி எது சுவாமி இருந்துச்சுன்னா ஒரே ஒரு சத்தத்துவம் மட்டும்தான் இருந்தது. அது கண்ணியமா வேற எதுவுமே இல்லை. மற்றதெல்லாம் போகக்கூடிய நாம ரூபங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப யாரு பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மாவை வெறும் இருப்பா அறியறானோ, சத்தத்துவமா அறியறானோ, அஸ்தி இத்யேவ உபலப்தவ்யா. இந்த ஆத்மாவை பாத்தீங்கன்னா அஸ்தி மட்டும்தான் இருக்கு, அந்த பரமாத்மாவோட ரூபம் அஸ்திதான் எவன் அறிகின்றானோ, அது என்ன ஆகுது? அஸ்மி அப்படின்னு, இருக்கிறேன் அப்படின்னு அது தன்னை பிரகாசிக்கின்றது. அப்ப இருக்குன்னு நம்ம அறியறதோட இது என்னது? பகவானை நம்ம எப்படி அறியணும்? பிராக்டிஸ் பண்ணணும். பகவான் பாத்தீங்கன்னா சங்கு சக்கர கதாதாரியா இல்ல, சங்கு சக்கர கதாதாரிக்கு உள்ளார ஒரு இருப்பா இருக்கார். அவர்தான் எல்லாத்துக்குள்ளாரையும் இருப்பா இருக்கார். எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்றோமோ அந்த இருக்குன்றதெல்லாம் அந்த பரமாத்மா தான். நான் பரமஹம்சானந்தாவா இருக்க, அந்த இருக்கன்றதுதான் பரமாத்மாவோட ரூபம். இது புஸ்தகமா இருக்கு, இது லேப்டாப்பா இருக்கு, இது டேபிளா இருக்கு, இது மலையா இருக்கு, இது வீடா இருக்கு. அவர் கிருஷ்ணரா இருக்கார், அவர் ராமரா இருக்கார், அவர் கோவிந்தனா இருக்கார், அவர் வாசுதேவனா இருக்கார் அப்படின்னு எதெல்லாம் இருக்காருன்னு சொல்றோமோ, இருக்குன்னு நம்ம எதையெல்லாம் சொல்றோமோ, அந்த இருக்கிறாள் அப்படின்ற அந்த வெறும் எக்ஸிஸ்ட் மட்டும்தான். அதுக்கு பக்கத்துல இருக்கே பரமஹம்சானந்தா, ராமன், கோவிந்த, கிருஷ்ண, டேபிள், மலை, லேப்டாப், இது எல்லாம் வெறும் நாம ரூபம். இது எல்லாம் போறது. அப்ப பரமாத்மாவை யாரு இருப்புன்னு ஒருத்தன் பாத்தீங்கன்னா உபாசனை பண்றானோ, எந்த உபாசனை பண்ணும் போதும் பரமாத்மா எப்படி இருக்கார்? ஆராதனை பண்ணும் போதெல்லாம் இனிமே போங்க, எப்பெல்லாம் ஆராதனை பண்றீங்களோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பகவான் இருப்பா இருக்காருன்னு பண்ண என்ன கிடைக்கும்? அப்படின்னா அந்த பரமாத்மா இருப்பா இருக்கிறவர் தன்னை எப்படி தனக்குள்ளார வெளிப்படுத்துவார்னா, இருக்கிறேன் அப்படின்னு. அவர் தான் பிரசீததி, அஸ்மீதி பிரசீததி. அவர் என்ன பண்ணுவார்? அப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னு தன்னை என்ன பண்ணுவார்? பிரகடனை பண்ணுவார். அப்ப அபியாசம் பாத்தீங்கன்னா இதுதான் அபியாசம். சதேவ சோமிய இதமக்ராசி, வெறும் சத்து மட்டும்தான். இந்த நாமரூபம்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. சிருஷ்டிக்கு முன்னாடி வெறும் சும்மாதான் இருந்துச்சு, ஒன்றும் இல்லை, அப்படிதான் இருந்துச்சு. நேற்று பாட்டம் இங்க முடிச்சிருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் 46வது பேஜுக்கு வந்துரு. சர்வபூதஸ்திதம் யோ மாம் பஜத்யேகத்வமாஸ்திதஹ சர்வதா வர்த்தமானோபி சயோகி மயி வர்த்ததே. 6:31 ஏகாத்ம பாவத்தை சொல்றதுக்கு 3 ஸ்லோகங்கள் நான் சொல்லியிருக்கேன். 6வது அத்தியாயம் படிக்கும் போது 29, 30, 31 3 ஸ்லோகங்களுக்கு பேர் தான் சம்யக் தர்சனம், நல்ல பார்வை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஞானத்தோட உச்சம் எது அப்படின்னா சர்வாத்ம பாவம். அதுதான் இங்க ஆச்சாரியார் என்ன பண்றார்? கோட் பண்றார். 6:31 கோட் பண்றார் பகவத்கீதையில. சர்வபூத ஸ்திதம் யோமான்,
எண்ணெய். அப்ப பரமாத்மாவா இருக்கிற எண்ணெய் சர்வபூத்த ஸ்திதம், எல்லா பூத்தங்களிலும் எல்லா ஜீவராசிகளிலும் இருக்கின்ற எண்ணெய். ஏகத்துவம் ஆஸ்திதக, அதுக்கு முன்னாடியே என்னது, இது எல்லாம் ஒண்ணுதான், இது எல்லாம் ஒண்ணுதான், இது எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சிரவணத்தினாலையும் மனனத்தினாலையும் நல்லா பாத்தீங்கன்னா பாவிச்சு நல்லா ஞானத்தை அடைஞ்சி நாமரூபங்களை எல்லாத்தையும் விலைக்கு, இது இங்க இருக்கிறது ஒரே தத்துவம் தான் இருக்கு, பரமாத்மா மட்டும்தான் பியூர் எக்ஸிஸ்டா இருக்கார் எல்லாத்துலயும் அப்படின்னு ஏகத்துவம் ஆஸ்திதக, ஒரே ஒன்றிலேயே நிலை பெற்றவனா இருந்துகிட்டு ஒரே தத்துவத்துல வாசுதேவ சர்வமிதம், இதுதான் ஒரே தத்துவம், இது மொத்தமும் வாசுதேவன் தான், வெறும் சத்தத்துவம் தான் அப்படின்னு அந்த ஒண்ணுத்திலேயே நின்னுகிட்டு அந்த ஒரே தத்துவம் தான் பரமாத்ம தத்துவம் தான் எல்லா பூத்தங்களிலும் இருக்கிறது என்று என்னை எவன் பாத்தீங்கன்னா பஜதி பூஜிக்கின்றானோ அவன் பாத்தீங்கன்னா யாரு, சர்வதா வர்த்தமானோபி, அவன் எந்த நிலையில இருந்தாலும், அவன் பாத்தீங்கன்னா கசாப்பு கடையில கறியை வெட்டிக்கிட்டு இருந்தாலும், மாமிசத்தை வெட்டிக்கிட்டு இருந்தாலும், அவன் பாத்தீங்கன்னா கோயில்ல பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாலும், செருப்பு தச்சுக்கிட்டு இருந்தாலும், அஷ்டாவக்ரர் மாதிரி கோணல் மானலா 8 கோணலா இருந்தாலும், குஷ்டரோகியா ரைப்ப மகரிஷி மாதிரி இருந்தாலும், எந்த மாதிரி பிச்சைக்காரனா இருந்தாலும், மகாராஜா ஜனகர் மாதிரி இருந்தாலும், அஸ்வபதி ராஜா மாதிரி இருந்தாலும், நிறைய ராஜாக்கள் இருந்திருக்காங்க, நிறைய ஸ்திரீகளா இருந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா எந்த ரூபத்துல இருந்தாலும் எந்த காரியம் பண்ணினாலும் சர்வதா வர்த்தமானோபி, எந்த பிரகாரத்துல இருந்தாலும் கூட ச யோகி மயி வர்த்ததே, அந்த ஏகத்துவத்துல நின்னுக்கிட்டு எல்லாம் பரமாத்மா தான் எல்லா ஜீவராசிலையும் இருக்குன்னு எவன் பார்க்கிறானோ அவன் என்ன ஆகிறான், என்னிடத்திலேயே வாசம் செய்கிறான். எது பரமாத்ம தத்துவத்துல பிரம்மத்திலேயே இருக்கின்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா 31 சொல்லிடுச்சு. இதான் உச்சம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச பண்டிதா சமதர்ஷினஹ. அற்புதமான, திரும்பவும் அதே ஸ்லோகம் 5வது அத்தியாயத்துல 18. அதுல சொல்ற வித்யா வினய சம்பன்னே, ஒரு ஞானி பாத்தீங்கன்னா அந்த பரமாத்ம தத்துவத்தை பார்க்கிற ஞானியோட பார்வை எப்படி இருக்கும், சமதர்ஷினஹ, அவன் சமத்தை பார்க்கிறவனா இருக்கக்கூடியவன். எப்படி பார்ப்பான், வித்யா வினய சம்பன்னி, நல்லா படிச்சு வினயபாவத்தோட இருக்கக்கூடிய பிராமணி, நல்ல பண்டிதர் பிராமணரிடத்திலையும், அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா கவி 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 அப்படின்னா பசுமாட்டின் இடத்திலையும், ஹஸ்தினி யானையின் இடத்திலையும், சுனி நாயின் இடத்திலையும், சைவ ஸ்வபாகேச்ச மேலும் அந்த நாயை சமைச்சு சாப்பிடுற சாண்டாளன் இடத்திலையும், பண்டிதாக ஞானி புருஷர்கள் என்ன பண்றாங்கன்னா சமதர்ஷினக, சமதர்ஷினா எப்படி சுவாமி அப்படின்னா உபாதியலை பார்க்கறது இல்ல, கர்மத்தை பார்க்கறது இல்ல, நாமத்தை பார்க்கறது இல்ல, ரூபத்தை பார்க்கறது இல்ல, இந்த நாம ரூப குணங்கள் கர்மங்கள் எல்லாம் வெளி வேஷம், உள்ள இருக்கிறது ஒரே பரமாத்மா, வெறும் அகம் அகம் அகம்னு இருக்கார் அப்படின்னு சமதர்ஷிகள் என்ன பண்றாங்க, ஞானி புருஷர்கள் சமத்தை பார்க்கிறார்கள். அப்படின்னு இதான் சர்வாத்ம பாவம் தான் ஞானத்தோட ஃபைனல் ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் அடுத்து சொல்றாரு கீதாலேயே பாத்தீங்கன்னா 10 எப்படிங்க எல்லாத்துலயும் ஒன்ன பார்க்க முடியும். கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்லியிருக்கார், அகமாத்மா குடாகேஷ சர்வபூதாசயஸ்திதஹ அகமாதிஷ்ச மத்யம் ச பூதானாம் அந்த ஏவச்ச. அகமாத்மா குடாகேஷக, எல்லா ஜீவராசிகள்லையும் ஏ குடாகேஷ, நித்திரையை வென்றவனே. ஏன் அப்படின்னு என்ன, துரிய தத்துவத்தை அடையணும் அப்படின்னா, ஆத்ம தத்துவத்தை அடையணும்னா தூக்கத்தை கிராஸ் பண்ணணும். ஜாகிரதம் சொப்பனம் சுஷுப்தி, இந்த சுஷுப்தி தான் நம்ம நித்ரா, எல்லாம் நித்திரையிலே தான் போய் விழுந்துடணும். குடாகேஷன் ஏன் யூஸ் பண்றாரு அப்படின்னா, நித்திரையை வென்றவன் பாத்தீங்கன்னா இவன் நீண்ட நாள் 2-3 நாள் 4 நாள்லாம் தூங்காமையே இருப்பானா அர்ஜுனன். அப்ப பாத்தீங்கன்னா நம்மளும் தூக்கத்தை சமாதியை அடையணும் அப்படின்னா தூக்கத்தை கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்பதான் துரியம் சொல்லக்கூடிய ஆத்ம தத்துவத்தை அனுபூதி பண்ண முடியும். ஹே குடாகேஷ சர்வபூதாசய ஸ்திதா, எல்லா ஜீவராசிகளுடைய ஹிருதயத்திலையும் அகம் ஆத்மா, நான் பாத்தீங்கன்னா ஆத்மாவா இருக்கேன். ஆத்மான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் 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 அப்படின்னு இருக்கேன்.
எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவா அகம் அகம் அகம்னு நான் தான் இருக்கேன். அது மட்டும் இல்ல, அகம் ஆதிஷ்ச மத்தியம் ச பூத்தானாம் அந்த ஏவச்ச, நான் தான் எல்லா ஜீவராசிகளுடைய ஆதியாவும் இருக்கேன், மத்தியமாவும் இருக்கேன், நான் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் முடிவாகவும் இருக்கேன். என்ன புரியலையே சாமி? டெய்லி தூக்கத்தை எடுத்துங்க. எங்க இருந்து வேக்கப்பாய் வெளியில வந்தீங்க? நான் சுகமா தூங்கிக்கிட்டு இருந்தேன், வேற ஒன்னும் இல்லை, வேற ஒன்னையும் அறியல. ஏன்? அங்க வேற ஒண்ணும் இல்லை. அப்ப எங்க இருந்து இந்த உலகம் எல்லாம் வந்துச்சு? ஆதியது அந்த நான், வெறும் நிர்குண நிராகாரமா, அங்க வேற எதுவுமே இல்லை. அவித்யான்றதையே நான் இல்லாத வஸ்துவா தான் எடுத்துக்கிறோம் பிருகதாரண்யத்துல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல ஒண்ணும் இல்லை, நான் மாத்திரம் நிர்குண நிராகாரமா சுகஸ்வரூபமா சச்சிதானந்தமா நான் மட்டும் இருந்தேன். அங்க இருந்துதான் இந்த கிரியேஷன் எல்லாம் வேக்கப் ஆச்சு. வேக்கப் ஆகும் போது வந்து அடிநாதமா எது இருக்கு? நான் இருக்கேன். இந்த உலகத்தை பார்க்கிற எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நான் இருக்கேன், இப்பவும் இருக்கேன். தூக்கத்துல இருந்த நான் தான் இப்பவும் எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டு இருக்கேன். தூக்கத்துல ஒண்ணுமில்லைன்னு அறிஞ்சேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல புத்திய அறியிற, மனசு அறியிற, இந்திரியங்கள் அறியிற, இந்திரியங்கள் மூலமா இந்த மொத்த ஜெகத்தையும் அறியிறேன். அப்ப இது எல்லாம் எனக்கு மேல வந்துச்சு, நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். இதுக்கப்புறம் இது மத்தியமம். ஆதி தூக்கத்துல, மத்தியமம் இப்ப ஜாகிரதம் சொப்பனம் போயிட்டே இருக்க போகுது, மத்தியமம். இதுக்கப்புறம் வந்து முடிவுக்கு போகுது. முடிவுக்கு நான் டீப் ஸ்லீப் போகும்போது இங்க பாக்குற கேரக்டர் எல்லாம் என்ன ஆயுது? டும், எல்லாம் லயத்தை அடைஞ்சு திரும்ப தூக்கத்துல நான் மாத்திரம் சுகசுரூபமா இருப்பேன், வேற ஒண்ணும் இருக்காது. அப்போ ஆதியிலையும் நான் தான், இப்பவும் பார்க்கிறவனா நான் தான் இருக்கேன். கடைசியில திரும்பவும் இன்னைக்கு ராத்திரி முடிவாகும் போது நான் மட்டும்தான் இருப்பேன். அப்ப அந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் கான்சியஸ்னஸா எடுக்கும்போது அந்த பிரம்ம தத்துவம், அந்த நாராயண தத்துவம், வாசுதேவன் சொல்றோம். இந்த மொத்த கிரியேஷன் வேற எல்லாம் இல்லைங்க, ரெண்டுலாம் இல்லை, இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். உங்களோட இடத்துல இருந்து தான் நீங்க பாக்குறீங்க. இந்த ஜெகத்துன்னு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸிஸ்டுக்குமே அந்நியமா வேற எதுவுமே இல்லை. இப்ப நம்ம படிக்கிறோம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் ஒருத்தர் இருந்தான் அப்படின்னு. யார் சொல்றா? வேக்கப் ஆனதுக்கு பிறகு சொல்றீங்க. உங்களோட கான்சியஸ்னஸ்ல இருந்து பார்க்கிறவன் இடத்துல இருந்து தான் இந்த லோக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி கிரியேஷன் ஆச்சுன்னு சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க. 400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஜெகத்து வந்து 400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சுன்னு சயின்டிஸ்ட் சொல்றான்னு யார் சொல்றா? நான் தான் சொல்றேன். எப்ப சொல்றீங்க? வேக்கப் ஆனதுக்கு பிறகு சொல்றேன். அப்ப இது இந்த நான் மொத்த கிரியேஷனையும் இருக்கு இல்லை, இவங்க இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். இதை எல்லாத்தையும் சொல்லக்கூடியவன் ஒரு சப்ஜெக்ட் இருக்க பாத்தீங்களா, அது நான் தான். அதான் பரமாத்மா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கார்? நான் ஏன் இதை கனெக்ட் பண்றேன் சுவாமினா, அவர் தான் உள்ள வந்து அகம் அகம் அகம்னு இருக்கார். அகமாத்மா குடாகேஷன், நான் தான் அகம் அகம்னு உள்ள இருக்கேன். அப்ப உள்ள இருக்கிற தத்துவம் தான் பரமாத்ம தத்துவம். டெய்லி நமக்கு நடந்துகிட்டு இருக்கிறது, சிருஷ்டி நடந்துகிட்டு இருக்கு, ஸ்திதி நடந்துகிட்டு இருக்கு, பிரளயம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த மூணுத்துக்கும் காரணமா யார் இருக்க அப்படின்னா, இந்த மூணுத்துக்கும் காரணமா இருக்கிறவன் நான் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. அவர்தான் ஆதி, அவர்தான் மத்தியமம், அவர்தான் எல்லாத்துக்கும் அந்தமா இருக்கார். வெறும் நான் 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 இருக்கார். நான்ல இருந்து தான் எல்லாம் உண்டாச்சு, நானுக்கு மேலதான் எல்லாம் இருக்கு, நான்லயே தான் எல்லாம் லயத்தையும் அடையும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கீதால சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் 13:30 இருந்து கீதாவை இன்னொரு கொட்டேஷன் சொல்றார். யதா பூத ப்ருதக் பாவம் ஏகஸ்தமனுபஷ்யதி தத ஏவ ச விஸ்தாரம் பிரம்ம சம்பத்யதே ததா. ரொம்ப அருமையான ஸ்லோகம். எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா யதா பூத ப்ருதக் பாவம், இந்த பூத்தங்கள்லாம் தனித்தனி தனின்னு பாக்குறமே, எல்லாரும் வேற வேற, இது வேற அது வேற, இது வேற அது வேற. இப்பதான் பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சலிக்கா வந்து நான் எறும்புக்கெல்லாம் ஃபீடிங் பண்ணுவேன் டெய்லி. ப்ரௌன் சுகர் எது இருக்கோ அதை போடுவேன். லட்டு இருந்தாலும் இது இருந்தாலும் சுற்றி என்னோட தோட்டத்துல இருந்தால் நிறைய இருக்கு, டெரஸ்ல இருக்கிறதுனால. இது உடனே வந்து ஆஞ்சலிக்கா வந்து சாமி சாமி ஃபீடிங் பண்ணாதீங்க, ஏன்னா கீழே இருந்து எல்லாமே எறும்பெல்லாம் மேலே வருது. எல்லா எறும்பு வந்துட்டு போட்டோம். எறும்பு வந்து மேலே இருக்க எறும்புக்கு தாங்க நாங்கள் ஃபீடிங் பண்ணுறேன். எறும்பை நான் கூப்பிடல. எறும்புங்களா வாங்க வாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பண்ணுறேன், அதெல்லாம் நான் கூப்பிடல. என் வீட்டுக்கு வந்த எறும்புக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஃபீடிங் பண்ணுறேன்.
எல்லா வருஷக்கணக்கா மெடிடேட் பண்ணிட்டு இருக்காது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஜீவராசியை அக்செப்ட் பண்ணவே முடியல. ஏன் அப்படின்னா வேதாந்தத்துக்கும் யோகத்துக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் இதுதான். இன்னைக்கு காலையில கீதால லாஸ்ட் ஸ்லோகம் பார்த்தோம் பாத்தீங்களா? இந்த தியானம் நிதித்தியாசனம்ன்ற தியானத்தை பண்றவன் ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு ஆச்சாரியர் முடிச்சார். என்னையே எல்லாத்திலையும் பார்க்கிறான் பாருங்க, அப்படிப்பட்ட யோகி ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி இருக்கிறது ஒரே பரமாத்மா எல்லா ஜீவராசிலையும் இருக்கான்னு ஒருத்தன் நிச்சயம் பண்ணிட்டு அந்த தியானத்துல போறான சர்வாத்ம பாவம் சித்திக்கும். அப்படி இல்லாம டைரக்டா ஒருத்தர் மெடிடேட் பண்றாரு அப்படின்னா வருஷக்கணக்கா மெடிடேட் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த இண்டிவிஜுவாலிட்டி என்ன ஆகாது, போகவே போகாது. ஒரு எறும்பை கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது. இருந்துட்டு போட்டுமே, இந்த உலகம் நமக்கு மட்டுமா இருக்கு? இந்த உலகத்துல எல்லா ஜீவராசியும் இருக்கணும் இல்ல சாமி? எனக்கு மட்டுமா வந்து பாத்தீங்கன்னா படைக்கப்பட்டிருக்கு? நம்ம எங்கேயாவது போக வேண்டியதான். எங்கேயாவது புது சொர்க்கத்தை வந்து இவர் படைச்சு கொடுத்த மாதிரி தனியா ஏதாவது ஒரு பூமியை படைச்சுக்கிட்டு போக வேண்டியதான். இந்த யூரோப்பியன் மென்டாலிட்டி இருக்கு பாருங்க, ரொம்ப மோசமான. அதுவும் இந்த ஸ்காண்டினேவியன் ஜெர்மன் இந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் ரொம்ப செல்ஃபிஷ், ரொம்ப செல்ஃபிஷ். ஐயோ மேனேஜ் பண்ணுமே. ஸ்வீடன்காரங்களெல்லாம் மேனேஜ் பண்ணவே முடியாது. ஸ்பெயின், ஸ்வீடன் இதுல இருந்து வர ஆட்களை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒஸ்டா இருப்பாங்க. என்ன செல்ஃபிஷ்னஸ், அப்படி இருப்பாங்க. தன்னை தவிர்த்து யாரும் இருக்கக்கூடாது அப்படி. அப்போ அதுவா அப்படின்னா அது இல்லை. இங்க அதான் சொல்லுது, எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி என்ன பண்றோம், இப்ப நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், பூத்த பிருத்தக் பாவம். இந்த பூதங்கள் எல்லாம் உண்டான ஜீவராசிகள் எல்லாம் ஏகஸ்தம் அனுபஷ்யதி. இது எல்லாம் ஒரே நானுக்கு மேலதான் இது எல்லாம் இருக்கு. எதுக்கு மேல இருக்கு? ஸ்கிரீனுக்கு மேல காட்சிகள் எல்லாம் தெரியற மாதிரி ஒரே ஒரு பார்ப்பவனுக்கு மேலதான் மனுஷன்ல இருந்து பட்சிகள்ல இருந்து எல்லா ஜீவராசிகளும் ஒரே ஒரு பார்ப்பவனுக்கு மேலதான் இருக்கு. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அனுபஷ்யதி, எவன் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாரிக்கிறானோ, என்ன தொடர்ந்து சிரவணம் பண்ணி பశ్చాத் மனனம் பண்ணி பశ్చాத் நிதித்தியாசனத்துல எல்லாம் ஒண்ணு அப்படின்னு ஒரு அனுபூதி அடைகிறானோ, தொடர்ந்து பார்க்கிறானோ, அப்படிப்பட்டவன் ததையேவச்ச விஸ்தாரம், அவன் அறிகிறான் இந்த ஆத்மாதான் பிரம்மம், இந்த ஆத்மால இருந்துதான் இது எல்லாம் விஸ்தாரத்தை அடைந்திருக்கு. காலையில ஒண்ணும் இல்லைங்க, வேக்கப் ஆகும்போது ஒண்ணும் இல்லைல்ல, வேக்கப்புக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சு. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து சாமி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் இந்த ஆத்மால இருந்துதான் வெளிப்பட்டது. ஆத்மாவோட விஸ்தாரம் தான் இது எல்லாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எப்ப அறிகிறானோ அந்த சமயத்துல பிரம்ம சம்பத்தியதே ததா, அப்பொழுது அவன் பிரம்மத்தை அடைந்தவனாக ஆகின்றான். அப்ப இந்த உலகம் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா என்கிட்ட இருந்து தான் வந்துச்சு, நான்ல இருந்து தான் வந்துச்சு. அந்த நான் யாரு? அந்த நான் வந்து பரமாத்மா தான். எல்லா ஜீவராசியிலும் நானா இருக்கார். அப்ப பரமாத்மா தான் நானா இருக்கார். அந்த நான் சொல்லக்கூடிய அந்த பரமாத்மால இருந்து தான் இந்த ஜெகத் உற்பத்தி ஆச்சு, ஜெகத் இருக்கு, இந்த ஜெகத்தெல்லாம் லயத்தையும் அடையும். அப்படின்னு இந்த மொத்த விஸ்தாரமான ஜெகத்தும் என்னிடமிருந்து தோன்றியதுன்னு எவன், எல்லா பூத்தங்களும் என்னிடத்தில் இருக்கின்றன அப்படின்னு எவன் அறிகிறானோ அப்பொழுது அவன் பிரம்மத்தை அடைந்தான் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஆச்சாரியார் 30 திரும்பவும் கீதா ஸ்லோகம் ஸ்ருதி கொட்டேஷன்லாம் கொடுத்ததுக்கு பிறகு கீதா ஸ்மிருதி கொட்டேஷன் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. யதா 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 பிரகாஷயத் ஏகஹ கிருத்ஸ்னம் லோகமிமம் ரவிஹி க்ஷேத்ரம் க்ஷேத்ரி ததா கிருத்ஸ்னம் பிரகாஷயதி பாரத. 13 அத்தியாயத்துல 33வது ஸ்லோகம் பகவத்கீதையில. யதா பிரகாஷயத் ஏகஹ கிருத்ஸ்னம் லோகமிமம் ரவிஹி, எவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமாக கிருத்ஸ்னம் லோகம் இந்த பூரணமான லோகத்தையும் இமம் ரவிஹி ஏகஹ ஒரே ஆளா இருக்கிற அந்த சூரியன், ரவினா சூரியன், இந்த சூரியன் ஒன்றாக இருந்து கொண்டு என்ன பண்றான், பிரகாஷயதி இந்த மொத்த லோகத்தை என்டையர் லோகத்தையும் என்ன பண்றான், பிரகாசப்படுத்துகிறானோ. ததா அது போலவே க்ஷேத்திரம் இந்த மொத்த தேகத்தையும், யாரு க்ஷேத்ரி மொத்த தேகம்னு அர்த்தம், கிருத்ஸ்னம் க்ஷேத்திரம் இந்த உலகத்துல எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ
எல்லாத்துக்கும் பேர் என்ன அப்படின்னா இதம் சரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயது. இந்த சரீரத்துக்கு பேர் வந்து க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். 13வது அத்தியாயத்தை 1வது ஸ்லோகத்திலே சொல்றோம், இதம் சரீரம் கௌந்தேய. கௌந்தேய, இந்த சரீரத்துக்கு பேரு க்ஷேத்திரம்னு பேரு, சரீரத்துல இருக்கிறவனுக்கு பேரு க்ஷேத்திரஜன் அப்படின்னு பேரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல எத்தனை சரீரங்கள் இருக்கோ அத்தனை க்ஷேத்திரம். கோடிக்கணக்கான சரீரங்கள் இருக்கு. அந்த எல்லாத்தையும் யாரு பிரகாசிக்கிறா? க்ஷேத்திரத்தை உடையவன், க்ஷேத்திரத்துல இருக்கிறவன் யாரு? க்ஷேத்திரி, க்ஷேத்திரஜன் அப்படின்னு அவனுக்கு பேரு. அந்த பரமாத்மா தான் உள்ள இருந்துகிட்டு அறிகிறார் எல்லாத்தையும். எப்படி அறிகிறார்? ஜீவபாவத்தில் இருந்துகிட்டு. அகம் 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 அகம்னு எறும்புக்குள்ளாரையும் அகமா இருந்துகிட்டு எறும்பு அறியறது எல்லாத்தையும் அறிகிறார். மனுஷனுக்குள்ளாரையும் இருந்துட்டு மனுஷன் அறியற எல்லாத்தையும் அறிகிறார். தேவனுக்குள்ளார இருந்துகிட்டு தேவன் அறியற எல்லாத்தையும் அறிகிறார். ஒரு சின்ன சின்ன ஜீவராசி அமீபாவா இருந்துகிட்டு அமீபாவுக்குள்ளார இருந்துகிட்டு அமீபா அறியற எல்லாத்தையும் அறிகிறார். அப்ப அவர் வந்து என்னவா இருக்காருன்னா எல்லா ஜீவராசிகள்ல இருந்தும் எல்லா தேகத்தையும் அவர் அறிகிறவராயிருக்கார் அப்படின்னு பிரகாஷயதி கிருஷ்ணம் பிரகாஷயதி பாரத அப்படின்னு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீதால 18:66 சொல்லுது. அப்ப என்ன சாமி பண்ணணும்? அப்ப நான் ஒன்னும் பண்ண வேணாம். என்ன பண்ணணும்? சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. ரொம்ப முக்கியமானது. மொத்த கீதையோட சாரம் என்னப்பா அப்படின்னா ஒன்னும் இல்லை. திரும்ப 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 பகவத்கீதைய சிரவணம் பண்ணி மனனம் பண்றதுனால என்ன லாபம் கிடைக்கும்? நான் பண்ணியிருக்க எல்லா மைண்ட் செட்டப்பும் புண்ணாக்கு, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. இதுதான் தெரியும். என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும், வேற எதுவும் இல்லை. நான் எதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சத்தியத்துவம் கொடுத்து இந்த லோகத்துல மைண்ட் செட்டப், நிறைய மைண்ட் செட்டப், இது புண்ணியம், இது பாப்பம், இது நல்லவன், இவன் கெட்டவன், எல்லாத்துக்கும் ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கோம்ல. எல்லாத்துக்கும் ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கோம். எதை தொட்டாலும் அபிப்பிராயம். நமக்குன்னு ஒரு ஒப்பீனியன். என்னோட ஒப்பீனியன் வேற, இன்னொருத்தரோட ஒப்பீனியன் வேற. ஒரே சண்டை தான். எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்ண முடியல. ஒருத்தருக்கு நல்லதா இருக்கிறது இன்னொருத்தருக்கு கெட்டதா இருக்கு. இன்னொருத்தருக்கு புண்ணியமா தெரியறது இன்னொருத்தருக்கு பாப்பமா தெரியுது. அப்ப எல்லாம் டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ். அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்பிதங்கள், மாயா கல்பிதம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா தர்மம் அதர்மம் தியஜ, எல்லாத்தையும் தர்மத்தையும் அதர்மத்தையும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் செட்டப். கீதா ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் இந்த ஆரம்பிக்கும் போதே முதல் பாஷ்யத்திலே சொல்ற ஒரு ஞானி புருஷன் என்ன ஆகணும் அப்படின்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். நைவ தர்மி நச்ச அதர்மி. இந்த லோகத்துல தர்மின்னு ஒருத்தனும் இல்லை, அதர்மின்னு ஒருத்தனும் இல்லை. நச்சைவகி சுபா சுபி. ஒரு மங்களமும் இல்லை, அமங்கலமும் இல்லை, புண்ணியமும் இல்லை, பாப்பமும் இல்லை. அது மாதிரி தீர்மானம் பண்ணிக்கிட்டு எகஸ்யாத் ஏகாசனே லீனக. இங்க இருக்கிறது ஒரே ஒரு சத்தியம்தான், ஒரே பிரம்ம தத்துவம் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு நிச்சயம் பண்ணிக்கிட்டு எவன் வந்து பாத்தீங்கன்னா உட்காருகிறானோ, ஏகாசனே லீனக, ஒரே பிரம்ம தத்துவம் தான் இருக்கு அப்படின்னு அமர்றானோ, லீனக தூஷ்ணிம் கிஞ்சித் அச்சிந்தயன், அந்த ஒரே தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா லீனக லயமாகிறானோ, அகம் 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 வாசுதேவா வாசுதேவ சர்வம், இதே தத்துவத்துல லயிச்சு போறானோ தூஷ்ணிம் பபுவ, அவன் வந்து பாத்தீங்கன்னா மௌனமா கிஞ்சித் அச்சிந்தயன், எந்த ஒன்றையும் சிந்திக்காமல் இருக்கானோ, எல்லா மைண்ட் செட்டும் பொய்யு 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 பொய்னு தூக்கி போட்டுட்டு வெறும் இந்த பரமாத்ம தத்துவமா இருக்கிற அந்த பரம தத்துவம் வாசுதேவனா இருக்கிற அகம் அகம்லயே எவன் வந்து பாத்தீங்கன்னா லயிச்சு போறானோ அதான் வந்து பாத்தீங்கன்னா சர்வதர்மான் பரித்யஜ்ய. ஒரு சின்ன ஒப்பீனியன் வந்தாலும் அது மாயிக்கம், நாமரூப சம்பந்தமானது. மூக்குத்தி நல்லா இருக்கு, கம்மல் நல்லா இருக்கு, உண்மையா பொய்யா? தங்கத்துல வந்து கம்மல் மூக்குத்தி பொய். கிரீடம் சூப்பர், ஆனா மெட்டி வந்து பாத்தீங்கன்னா சின்னது, அல்பம். கிரீடம் பெருசு, மெட்டி வந்து சின்னது. பெருசு சின்னதுன்றது வந்து பாத்தீங்கன்னா உண்மையா பொய்யா? ரெண்டும் பொய், தங்கம் மட்டும்தான் சத்தியம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய எல்லா ஒப்பீனியனையும், நிறைய ஒப்பீனியன் இததான் துக்கத்துக்கு காரணமா இருக்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஞானம் சந்நியாச லட்சணம். ஞானம்னா என்னப்பா அப்படின்னா சந்நியாச லட்சணம். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ. மாம்னா என்ன அர்த்தம்? ஏக்கம் மாம், ஒரே நான். சங்கு சக்கர கதாதாரி எல்லாம் எடுக்காதீங்க, அதெல்லாம் கூட கல்பனா. சண்டை வந்துடும்.
நீங்க வைஷ்ணவ மதத்துக்கு போனீங்கன்னா ரிஷிகேஷுக்கு ஹரித்வார் பிருந்தாவன்லாம் அங்க இருக்கிற குழப்பம் இருக்கு பாருங்க. கிருஷ்ணர் ஒரு குரூப் கிருஷ்ணரையே கொண்டாடாது, ராதே ராதேன்னு தான் சொல்லுவாங்க. கிருஷ்ணரை விட்டான் எல்லாம், கிருஷ்ணரை தூக்கி ஓரமா போட்டாச்சு. கிருஷ்ணர் மேல பாத்தீங்கன்னா யாருக்கும் பக்தியா இருக்காது. நிறைய பேர் அது ஒரு குரூப் தனியா இருக்கு. எப்ப பார்த்தாலும் ராதே 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 ராதா ராணி ராதா ராணின்னு இருப்பான். ராதா ராணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க போனீங்கன்னா கேள்விப்படுவீங்க. அடப்பாவீங்களா, கிருஷ்ணரை என்னைய அதோகத்தில விட்டுட்டீங்க அப்படின்னா. ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த நாம ரூபத்து மேல அவ்வளோ பிரேமம் உண்டு. சீதாராமன் இருப்பான். அங்க போனீங்கன்னா வேற. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவர் ராமர் வேற, கிருஷ்ணர் வேற, எல்லாம் வேற வேற. திருப்பதிக்கு வந்தீங்கன்னா வெங்கடாச்சலபதி அவர் வேற, எல்லாம் வேற வேற. இங்க ஸ்ரீரங்கத்துக்கு வந்தீங்கன்னா இவர் வேற, எல்லாம் வேற 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 வேற. எல்லாத்துக்கும் மைண்ட் செட்டப் பாத்தீங்கன்னா அபிப்பிராய பேதங்கள் அவ்வளவு. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரே ஒரு பரமாத்மா சத்தத்துவத்தை மட்டும் எவன் சரணாகதி பண்றானோ, அகம் துவா சர்வ பாப்பேபியக, நான் எல்லா பாப்பங்களையும், பாப்பத்துக்கு மூலம் எது? அஜ்ஞானம், வேத திருஷ்டி, நான் வேற அது வேற அப்படின்னு இருக்கிறது. எல்லா பாப்பங்களிலிருந்தும் உன்னை நான் மோட்சம் அடைய செய்கின்றேன், விடுவிக்கின்றேன் அப்படின்னு ஆச்சாரியர் மாசுச்சகன் கவலைப்படாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிரதிஜா கொடுக்கிறார். இது வரைக்கும் பகவத்கீதையில இருக்கிறத எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ஹரிவம்சத்துல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ஹரிரேக சதா தியேயோ பகவத் பவத்பி சத்வ சம்ஸ்திதைஹி. இந்த ஸ்லோகம் எங்கேயோ வந்திருக்கே சுவாமி. 33வது பேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும். 33வது பேஜ்ல நம்ம ஆரம்பிக்கும் போதே பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகம் ஆரம்பிச்சு இந்த 10வது ஸ்லோகம் ஆரம்பிச்சு ஒரு 10 ஸ்லோகத்திலேயே பாத்தீங்கன்னா அது வந்தாச்சு. ஆரம்பிச்சு இந்த வியாக்கியானம் ஆரம்பிச்சது 10வது ஸ்லோகம், பவித்ரானாம் பவித்ரம் யோ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான வியாக்கியானத்துல 1 2 3 4 5 6 7வது ஸ்லோகத்திலேயே அது வந்தாச்சு. அப்ப 7வது ஸ்லோகத்துல சொன்னதையே இப்ப திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ரிப்பீட் பண்ற. ஐயோ, ரிப்பீட்டேஷன் என்னது, புனருக்தி தோஷம் அப்படின்னா இல்லைங்க, ஆவருத்தின்னு பேரு. வேதாந்தத்துல மட்டும் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரிப்பீட்டேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா தோஷம் இல்லை. மனசு நல்லா புரிஞ்சுங்க. ரிப்பீட்டேஷன் அப்படின்றது தோஷம் இல்லை, அதுக்கு பேரு ஆவருத்தி. அப்ப இங்க ஒரு இடத்துல திரும்ப அதே ஸ்லோகம் தேவைப்பட்டதுனால இங்கேயும் சொல்றார். என்ன சொல்றார்? ஹரிரேக சதா தியேயோ. அப்ப என்ன பண்ண, சர்வ தர்மான் பரித்தி ஜலா, தர்மத்தையும் தூக்கி போட்டு இருக்கிறது ஒரே தத்துவம் ஹரி. உள்ள இருக்கிற அந்த பரமாத்மாக்கு பேர் ஹரி. பாப்பான் ஹரதி இது ஹரி, பாப்பங்களை ஹரணம் பண்றதுனால ஹரின்னு பேரு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஹரிய பாத்தீங்கன்னா சதா தியேய, அவர் தான் தியானம் செய்ய யோக்கியமானவர். யாரு? பவத்பிஹி சத்வ சம்ஸ்திதைஹி, தங்களால் யாரெல்லாம், ஹே பண்டிதர்களே, யாரெல்லாம் அந்த கரண சுத்தி ஆயிருக்கோ, சத்வ சம்ஸ்திதைஹி, நல்ல சத்வ சுத்தி அடைஞ்சவங்களால. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற மைண்ட் செட்டப் எல்லாத்தையும் ஒரு குருநாதர் மூலமா பாடம் கேட்டு இது எல்லாம் சும்மா வேஷம் அப்படின்னு எல்லாத்துல இருக்கக்கூடிய புத்தியையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு என்ன பண்ணணும்? சதா காலமும் ஹரிரேக தியயா, ஹரி ஒருவரே தியானம் செய்யத்தக்கவர். ஹரினா யார் அர்த்தம்? சுத்த பிரம்ம தத்துவம். அதை பாத்தீங்கன்னா எப்படி தியானம் பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அற்புதமான ஒண்ணு சொல்லியிருக்கு. ஓம் இத்யேவம் தியாயத ஆத்மானம். ஓம் இதி தியாயத ஆத்மானம், முண்டகோபனிஷத்து மந்திரம். ஓம் என்று இந்த ஆத்மாவை தியானம் செய்வீர்களாக. தமசப்பரஸ்தாத், அங்க பாத்தீங்கன்னா சொல்லுது, யாரெல்லாம் ஓங்காரத்தை சொல்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுது மந்திரம். அப்ப ஓம் என்று அந்த ஹரிய பாத்தீங்கன்னா தியானம் பண்ண. ஹரிதான் ஆத்மா. அந்த ஹரிக்கு பேர் தான் ஆத்மான்னு சொல்லலாம், இல்ல ஹரின்னு சொல்லலாம். அந்த ஆத்மாவை ஓம் என்று என்ன பண்ணணும்? இத்யேவம் சதா விப்ரஹா, ஏ விப்ரர்களே என்ன பண்ணுங்க? சதா காலம். விப்ரர்கள்னா ஞானி, பண்டிதர்களே. நம்ம எல்லாம் இப்ப பண்டிதர் ஆயிட்டோம், ஞானம் கிடைக்க ஆரம்பிச்சாச்சு, சிரவணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்ப நமக்கு புரியணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெறும் ஆத்மாவை தான் தியானம் பண்ணணும். ஆத்மாவை எப்படி தியானம் பண்ணணும்? ஓம் என்று ஏகாட்சரத்தினால. பட்டத்தை தியாயத்த கேசவம், பட்டத்தை நான் ஜபம் செய்யுங்க. ஓம் 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 ஓம்னு
நல்லா ஜெபம் பண்ணுங்க, கண்ண மூடி உட்கார்ந்து நல்லா தியானம் பண்ணுங்க. ஏன்னா ஓங்காரம் தான் ஓம் ஏகாட்சரம் பிரம்ம, ஓம் என்ற அக்ஷரம் தான் பிரம்மம் அப்படின்னு வந்து பிரஷ்னோபனிஷத்துல சொல்லுது. பரம்ச அபரம்ச எது ஓங்கார, பரபிரம்மமும் அதுதான். நீங்க எதையாவது நாமரூபத்தை போட்டு சொன்னாலும் அதுவும் ஓங்காரம் தான். அப்போ ஹரியும் நாமரூபத்தோட இருக்கிறவனும் ஓங்காரம் தான், நாமரூபத்தை எடுத்துட்டு நிர்குணமா இருக்கிறவனும் ஓங்காரம் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை நல்லா ஹரிய புத்தியில வச்சுக்கிட்டு நல்ல புத்தியில ஹரிய நோக்கி இந்த ஓங்காரத்தை ஜபியுங்கள், தியானம் செய்யுங்கள் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது ஹரிவம்சத்துல. ஆமா 2 இருக்கு இல்லாச்சு. ஆக்சுவலா அது வந்து நம்பர் தப்பா போட்டிருக்குங்க. அது 86 இல்ல, ரெண்டுமே 89 தான் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பார்த்து சொல்லு, ஏதாவது ஒரு இடத்துல மாத்திக்கணும், நான் தப்பா போட்டிருக்கேன். 89 தான் சரியான நம்பர். நான் அங்க முன்னாடி இருக்கிறத சேஞ்ச் பண்ணணும். யாராவது சேஞ்ச் பண்றதா இருந்தா 33வது பேஜில் நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். 89 389 அதான் கரெக்ட். ஃப்ரண்ட்ல வந்து 86ன்னு ஏதோ இருக்கும் போல இருக்கு, அது மாதிரி 86 அதான் நம்ம டைப் பண்ணும்போது 9 6 மாறி போயிடும், அது மாதிரி ஆனது. சரி, இதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இதே சொல்றார். ஹரிவம்சத்துல இன்னொரு ஸ்லோகம் சொல்றார். ஆச்சரியம் கலு தேவானாம் ஏகஸ்த்வம் புருஷோத்தம தன்யஸ்சாசி மகாபாகு லோகே நான்யோஸ்தி கஞ்சன நான்யோஸ்தி கஷ்டன. இன்னொரு ஸ்லோகம் சொல்றார். ஆச்சரியம் கலு, ஹே புருஷோத்தம, புருஷோத்தமன்றது வந்து சம்போதனம். ஹே புருஷோத்தம ஆச்சரியம் கல்லு, தேவானாம் தேவானாம் ஏகஸ்துவம், ரொம்ப ஆச்சரியம் இல்ல, தேவதைகள் மத்தியில நீ ரொம்ப ஆச்சரியமான ஒரே ஆளுப்பா, நீ ரொம்ப ஆச்சரியமான ஆளுப்பா. என்ன ஆளு நீ? நம்ம சொல்றோம் லௌகிகமா சொல்லுவோம், என்ன பெர்சன் யா, என்ன பெர்சன், இப்படிப்பட்ட ஒரு பெர்சன் கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றோம். அதே சொல்லுது, ஹே புருஷோத்தம ஆச்சரியம் பா, நீ தேவர்கள் மத்தியில நீ ஒருத்தன் தான். தன்யஸ் அசி, ரொம்ப தன்யனா இருக்க, ரொம்ப பாக்கியவானா இருக்க நீ. அது மட்டும் இல்ல, ஹே மகாபாகோ, ஏ உயர்ந்த தோளுடையவனே, ஹே கிருஷ்ணா, லோகே நான்யோ அஸ்தி கஷ்டன, உனக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை சாமி, நீ மட்டும்தான் சாமி இருக்க. நீ தான் வந்து பாத்தீங்கன்னா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க. இந்த லோகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான வேஷங்களும் உன்னோடதுதான். ஒரே ஆள் தான், மல்டி பர்சனாலிட்டியில இருக்கார். ஒரே கிருஷ்ண பரமாத்மா தான் என்னவா இருக்கார், எல்லா ஜீவராசிகளாவும் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்க. ரொம்ப ஆச்சரியம்பா, நீ எப்படிப்பா இப்படி இருக்க, எப்படி இருக்கும் அது? ஒரே ஆள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வேஷம் தான் போடுவாரு, சின்ன ஆச்சரியம் பாருங்க. இந்த லோகத்துல இருக்கிற எல்லாம் அவர் தான், எல்லாம் அவர் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹரிவம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. சொன்னதுக்கு பிறகு அடுத்த ஸ்லோகம் இருக்கு. பவதி மனோர், அடுத்த ஸ்லோகம் பவதி மனோர் மாகாத்மிய கியாப்பனி ஸ்ருதி. மனுவோட, மனு பிரஜாபதி இருக்காரு பாத்தீங்களா, அந்த மனு பிரஜாபதியோட மாகாத்மியத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதி தைத்திரிய சங்கீதால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் வேதத்துல இருக்கு. அந்த ஸ்ருதியை வந்து பாத்தீங்கன்னா மனுவை வந்து பாத்தீங்கன்னா மனுவோட கியாப்பனம்னா அவரோட பெருமையை சொல்லுது. மனு பிரஜாபதியோட பெருமையை பத்தி சொல்லும் போது, யத்வை கிஞ்ச மனுர் அவதத், எதெல்லாம் மனு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வச்சனமா சொன்னாரோ, தத்து பேஷஜம், அது வந்து பாத்தீங்கன்னா மருந்து. பேஷஜம்னா மருந்து. மனு வந்து பாத்தீங்கன்னா எதையெல்லாம் சொல்லி இருக்காரோ அது எல்லாம் மருந்து. ஆனா வந்து என்ன பிரச்சனை தெரியுங்களா உங்களுக்கு, இப்ப மனுஸ்மிருதி எல்லாம் கொளுத்திக்கிட்டு இருக்காங்க, எரிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல. மனுவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க சொல்லுவோம் பின்னாடி, இப்ப கலியுகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வர்ண ஆசிரம தர்மங்களை பத்தின பார்ட் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் காலாவதி ஆயிடுச்சு, எக்ஸ்பைரி டேட் ஆயிடுச்சு. எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், தூக்கி போடணும். நான் ஒரு மாடர்ன் இதுல வந்து சப்பாத்தி ரெடி டு குக்குன்னு ஒன்று வாங்கினேன். பார்த்தா டேட்டு பார்த்தா 2 நாளுக்கு முன்னாடியே பார்த்தேன், அதை அப்படியே யூஸ் பண்ணாமே வச்சு போச்சு. அப்போ என்ன பண்ணேன், எடுத்து பிச்சு எடுத்து போட்டாச்சு. எனக்கு யூஸ் ஆகாது, ஆனால் மற்ற ஜீவராசிகளுக்கு ஏதாவது சாப்பிட்டு போட்டு. அப்போ எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா ஃபங்கஸ்லாம் வரல, ஆனால் அது ஏதாவது சாப்பிட்டா என்ன ஆகும், ஃபுட் பாய்சன் ஆகும் அப்படின்னு பயம். அதனால தூக்கி எல்லாத்தையும் போட்டாச்சு.
அதே மாதிரி மனுஸ்மிருதியை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், மனுஸ்மிருதியில இருக்கக்கூடிய 5000 வருஷத்துக்கு முன்னாடியே இது எல்லாம் கொலாப்ஸ் ஆகும்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். வர்ண சங்கிரகோ பீச்சாயத்தை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முதல் சாப்டர்லயே கீதால சொல்றார். வர்ண சங்கிரகம் ஆயிடும். இப்ப நடந்திருக்கே, வர்ணம் இருக்கா, வர்ணத்துக்கு ஏத்த மாதிரி தொழில் இருக்கான்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிச்சாச்சு. வர்ண தர்மங்கள் எல்லாம் போயாச்சு. இப்ப கொஞ்சோண்டு மிச்சம் நம்மள்ட்ட என்ன இருக்கு, ஆசிரம தர்மங்கள் மட்டும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. இப்ப எங்கேயாவது போய் வர்ண தர்மத்தை பேசுனீங்கன்னா அடிதான் கிடைக்கும், அவ்வளவுதான். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே நான் வந்து பிராமணர்களை வந்து ஒரு 3-4 கிளாஸ்க்கு முன்னாடி பிரம்மண்யம் சர்வ தர்மம்யன்னு ஒரு ஸ்லோகம் வந்துச்சு. ரொம்ப பாவம் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராமண அதெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு ரிவ்யூஸ் உடனே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல ஒரு ரிவ்யூ வந்துருச்சு. ஃபுல்லா கேட்கறது இல்லை, முன்னாடி பின்னாடி எதுவும் கேட்கறது இல்லை. சத்துவ குண பிரதானமா இருக்கிற பிராமணர்கள் உண்மையிலேயே குணத்தை வச்சு பெருமையா சொல்றோம். அப்ப சொன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தரால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாத்தியை பத்தியோ வர்ணத்தை பத்தி எங்கேயாவது பேச்சு வந்துச்சு அப்படின்னா இப்ப யாராலையும் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலாவதி ஆகி போச்சு. நாங்க தான் சொல்றோம், நீ மனுஸ்மிருதியெல்லாம் நீ கொளுத்த வேணாயா, 11 சாப்டரை நாங்களே கொளுத்திடுவோம். 11 சாப்டரை நம்மளே கொளுத்திடுவோம். ஏன் அப்படின்னா மனுஸ்மிருதியில இருக்கிற நிறைய விஷயங்களை இப்ப நீங்க நினைச்சாலும் கூட அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா சொசைட்டி டோட்டலா டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. அதுல சொல்லப்பட்ட எந்த தர்மங்களையும் இப்ப ஃபாலோ பண்றதும் கஷ்டம். ஒரு சின்ன விஷயத்த அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் காயத்ரி படிச்சுட்டு இருக்காங்க. வெறும் காயத்ரி தான் நிறைய பேர் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. பூர்வ பாகம் உத்தர பாகத்துல எடுத்தாச்சு. இப்ப வந்து சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வெறும் காயத்ரிய சொல்றானோ அவனெல்லாம் அந்த சபையில இருந்து ஒதுக்கி வைக்கட்டும் அப்படின்னு. அவர் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிராமணர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. வெறும் காயத்ரி மந்திரம் தான் சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுவும் சொல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. காயத்ரி சொல்லலை அப்படின்னா, சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா, 12 நாள் பண்ணலன்னா உங்களுடைய அந்த பிராமணன்ற அந்த இது என்ன ஆயிடும், லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போயிடும். நிறைய பேர் வருஷக்கணக்கா அது பண்ணாமையே பூணூல் போட்டுட்டு இருக்கோம் எல்லாருமே. அப்ப என்ன, அப்ப அப்ளை பண்ண முடியாது. 27 காய்கறியை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது. தக்காளி சாப்பிடக்கூடாது, உருளைக்கிழங்கு பூமிக்கு கீழே விளையிறது எதையுமே சாப்பிடக்கூடாது. 27 காய்கறியை வந்து பாத்தீங்கன்னா மனு வந்து பாத்தீங்கன்னா நிஷேதமா சொல்றாரு. அப்ப வீட்டுல எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கும் சாமி அப்படின்னு. வெங்காயம் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாது, உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது, தக்காளி சாப்பிடக்கூடாது, கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, கேரட் சாப்பிடக்கூடாது, காலிஃபிளவர் சாப்பிடக்கூடாது, பீட்ரூட் சாப்பிடக்கூடாது. அப்ப என்ன சாப்பிடலாம் சாமி தெரியல. அப்ப ஏகப்பட்ட விஷயங்கள் மனுவுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டது எல்லாமே 11 அத்தியாயத்துல. இப்ப நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியரை ஃபாலோ பண்ணுவோம். யாரு? சங்கரரை ஃபாலோ பண்ணுவோம். சங்கரர் வந்து பிரஸ்தானத்திரைய பாஷ்யத்திலையும் மற்ற எல்லா பாஷ்யத்திலையும் எந்தெந்த ஸ்லோகங்களை கோட் பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மோட்ச தர்மத்தை மட்டும் இண்டிகேட் பண்றதுக்கு மட்டும் அதை கோட் பண்ணிட்டே வருவார். ஆச்சாரியர் எதெல்லாத்தையும் ஸ்வீகாரம் பண்றாரோ அதை எல்லாத்தையும் நம்ம ஸ்வீகாரம் பண்ணிக்கிறோம் மனுல. ஆனா ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வர்ண தர்ம ஆசிரமங்கள் நல்லபடியா இருக்கும் போது மனு என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேஷஜம்னா மருந்து அப்படின்னு வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. பல மனுக்கள் வந்து போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு மனுவும் தன்னோட யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன தர்மம் இருக்கணுமோ அந்த லா புக்கை வந்து பாத்தீங்கன்னா எழுதிட்டு போயிருப்பாங்க. ஆனா அது கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா மெதுவா காலாவதி ஆயிரும், அப்ளை பண்ண முடியாம போயிடும். அப்ப இப்போ வந்து எது அப்படின்னா யாக்ஞவல்க்ய ஸ்மிருதி அப்படின்னு ஒரு ஸ்மிருதியை தான் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணணும்னு சாஸ்திரமே சொல்லுது. மனுஸ்மிருதியை ஃபாலோ பண்ண வேண்டாம், இப்போ யாக்ஞவல்க்ய ஸ்மிருதியை வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும் கலியுகத்துல அப்படின்னு இருக்கு. ஆனா இப்ப நிறைய பேருக்கு தெரியல யாக்ஞவல்க்ய ஸ்மிருதின்னு ஒண்ணு இருக்கா இல்லையானே ஃபேமஸ் இல்லை. மனுஸ்மிருதி தான் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது. அதுல எது இருக்குன்னா 11 அத்தியாயங்கள்லயும் நிறைய கர்மங்களும் நிறைய பிராயஷ்சித்தம் 11வது அத்தியாயம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. 12வது சாப்டர்ல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்ச தர்மம். அந்த மோட்ச தர்மம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க ஃபுல் வேதாந்தத்தையும் அந்த மோட்ச தர்மம் சொல்லிட்டு இருக்கு. அற்புதமா கீதா மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அந்த அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்தி சொல்லுது யத்வை கிஞ்ச மனுர் அவதத். எதையெல்லாம் மனு வந்து பாத்தீங்கன்னா சொன்னாரோ அது எல்லாம் தத்து பேஷஜம் அதுதான் மருந்து, இந்த சம்சாரத்துக்கு மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, என்ன சொன்னாரு சாமி? மனு என்ன சொன்னாரு அப்படின்னு கேள்வி கேட்டா மனுனா சோக்தம்
என்ன காய்கறி சாப்பிடணும்னு சொன்னாரா? அப்படின்னா சங்கரர் அதெல்லாம் எடுக்கல. என்ன எடுத்திருக்காரு? சர்வபூதஸ்தமாத்மானம் சர்வபூதானி சாத்மனி சம்பஷ்யன் ஆத்மயா ஜீவை ஸ்வராஜ்யமதி கச்சதி. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க சுவாமி இந்த ஸ்லோகம். 6:29 கேட்டீங்க. சர்வபூதஸ்தம் ஆத்மானம் ஃபர்ஸ்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா கீதையில 6:29 இருக்கிறது அப்படியே இங்க கொடுத்துருக்கு. அதான் சொன்னேன், 12வது சாப்டர் மனுஸ்மிருதியில 12வது சாப்டர் மோக்ஷ தர்மம்னு பேரு. அதை எடுத்து பாத்தீங்கன்னா கீதை எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். கீதை எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும், சேஞ்சே இருக்காது. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற 11 அத்தியாயத்தையும் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களால இப்ப இருக்கிற ஒருத்தராலையுமே அதை வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண முடியாது. என்னடா ஏதோ சொல்லியிருக்கேன் அப்படின்னு. சிலதெல்லாம் அக்செப்ட் பண்ணலாம், சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமனா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துப்போம். இப்ப அவர் சொன்னதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், இப்ப லீவ்லாம் விட்டுறோம்ல, அனத்தியனம்லாம் இருக்குல்ல, இந்தந்த நாள்ல படிக்காத, அஷ்டமியில படிக்காத, சதுர்தசியில பாடம் படிக்காத, பௌர்ணமி அமாவாசையில படிக்காத, பிரதிபதா அன்னைக்கு படிக்காத, பிரதமா அன்னைக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றோம். ஆனா நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணவே முடியாத மாதிரி இருக்கும். ஆனா 12வது சாப்டர்ல இருக்கிறது எல்லாத்தையும் கிரகணம் பண்ண முடியும். நம்பர் பாருங்க, மனுஸ்மிருதியில 12:91. 12வது சாப்டருக்கு பேரே மோக்ஷ தர்மம். அதுல மனு சொல்றார், சர்வபூதஸ்தம் ஆத்மானம், எல்லா ஜீவராசிகளும் தன்னையும், சர்வபூதானிச்ச ஆத்மனி, எல்லா ஜீவராசிகளையும் தன்னிடத்திலும். என்னது, 2 இருக்கணும். எல்லா ஜீவராசிகள்லையும் தன்னை பார்க்கணும். நான் தான் இருக்கேன், எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் எல்லா தேகத்துக்குள்ளாரையும் நான் ஒரே நான் தான் இருக்கேன். அதே மாதிரி இந்த நானுக்கு மேலதான் இந்த எல்லா ஜீவராசிகளும் இருக்கு. ஸ்கிரீனுக்கு மேல எல்லா காட்சிகளும் இருக்கிற மாதிரி நான் உள்ளேயும் நான் தான் இருக்கேன். இந்த தேகாதிகள் எல்லாத்துக்கும் ஆதாரமாகவும் நான் தான் இருக்கேன். நான் வெறும் கான்சியஸ்னஸ் தான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் அகமகம்னு இருக்கு. அந்த கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் இந்த என்டையர் சிருஷ்டியே இருக்கு. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், சம்பஷ்யன் ஆத்மயாஜி. நம்ம கீதால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு, யோக யுக்தோ அப்படின்ற என்ன அருமையான சப்தம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்துச்சு. சர்வபூதஸ்தமாத்மானி சர்வபூதானி சாத்மனி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா. கீதால வந்து ஈக்ஷதே யோக யுக்தாத்மான் இருந்துச்சு. யோகத்தோடு கூடினவன் பார்க்கிறான், நல்லா பார்க்கிறான், சமதர்ஷினகன். அதேதான் இங்க சம்பஷ்யன்னு பட்டாச்சு, நல்லா பார்க்கிறானா. யாரு, ஆத்மயாஜி அப்படின்னு பேர். நமக்கெல்லாம் ஒரு பேர், என்ன பேர் தெரியுங்களா? நம்ம எல்லாம் இப்ப யாரு பேரு, ஆத்மயாஜின்னு பேரு. ஆத்மயாஜினா ஆத்ம பூஜை பண்றவங்க. டெய்லி உட்கார்ந்து 3 மணி நேரம் 3 கிளாஸ் 4.5 மணி நேரம், ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் ஆயிடுது, 1.25 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுது. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா 3 காலத்திலயே நம்ம என்ன பண்றோம், திரும்ப 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 ஆத்மாவை பத்தியே பேசிட்டு இருக்கோம், ஆத்மாவையே கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஆத்மயாஜின்னு பேரு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹோமங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம பண்றதுக்கு பேர் என்ன பேரு, யஜனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பூஜை பண்றோம். என்ன பூஜை, ஆத்ம பூஜா. அப்படி யாரு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகள்லயும் ஒரே ஆத்ம தத்துவம் தான் இருக்கு, எல்லா ஜீவராசிகளும் அந்த ஆத்ம தத்துவத்துக்கு மேலதான் இருக்கு அப்படின்னு பார்க்கிறானோ, சம்பஷ்யன் நன்றாக பார்க்கிறானோ அந்த ஆத்மயாஜி, அப்படி ஆத்ம பூஜை செய்கிறவன் ஸ்வராஜ்யம் அதிகச்சது. அவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ராஜ்யத்தை, எது அப்படின்னா பிரம்மதாம, பிரம்மன் தான் அவனுடைய சொந்த ராஜ்யம், அந்த பிரம்மத்தை அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மனு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அடுத்து சொல்றது விஷ்ணு புராணத்துல திரும்ப ஆரம்பிக்கிறார். சிருஷ்டி ஸ்தித்யந்தகாரிணீம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாம் சஞ்ஞாம் யாதி பகவான் ஏக ஏவ ஜனார்தனக. இதெல்லாம் கோட் பண்ணி வச்சுக்கலாம், ஹைலைட் பண்ணி வச்சுங்க. யாராவது கேட்டா இந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லலாம், ரொம்ப அருமையான ஸ்லோகம். சிருஷ்டி ஸ்திதி அந்தகரணீம். சிருஷ்டி ஸ்திதி, சிருஷ்டினா இந்த படைப்பு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதி இருப்பு, அதுக்கப்புறம் அந்தகரணி அப்படின்னா லயம். சிருஷ்டி ஸ்திதி லயம், இந்த 3த்தையும் யார் பண்றா, பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேர் பண்றாங்க. பிரம்மா வந்து சிருஷ்டி பண்றார், விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதி பண்றார்,
அப்புறம் லயம் பண்றவர் சிவபெருமான் லயம் பண்றார். இந்த 3 ஆத்மிகாம்னா 3 வடிவாக 3 பேரா யார் இருக்கானா சசஞ்ஞாம் யாத்தி பகவான். அந்த 3 பேரு இருக்கார் அப்படின்னு யார் அடைகிறானா ஏக ஏவ ஜனார்தன. இந்த 3 பேரையும் குறிக்கிறது யாரு அப்படின்னா ஒரே ஒரு ஆள் தாங்க, ஜனார்தனன் தான். 3 காரியத்தை பண்ணும்போது 3 பேரை அடைகின்றார். ஒரே அப்பா தான் வீட்டுல இருக்கும்போது அப்பா, அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டு, அதே வந்து ஆபீஸ்க்கு போனாருன்னா ஆபீசர். காரியம் பண்றது எனக்கான காரியம் பண்ணும் போது அப்பாவா இருக்கார், அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டா காரியம் பண்றார், வெளியில வந்து ஆபீஸ்ல போய் ஆபீசரா காரியம் பண்றார். அதுக்காக வேற வேற ஆள் ஆயிட முடியுமா? அதே மாதிரி ஜனார்தனன் ஒரே ஒரு ஆள் தான், ஏக்க ஏவ ஒரே ஒரு ஜனார்தனன் தான். ஜனார்தனன் யாரு? சுத்த பிரம்ம தத்துவம். அந்த சுத்த பிரம்ம தத்துவம் மாயையோட சத்துவ குணத்தோட சேர்ந்து விஷ்ணுவா, ரஜோகுணத்தோட சேர்ந்து பிரம்மாவா கிரியேஷன் பண்ணுது, விஷ்ணுவா வந்து பாத்தீங்கன்னா ஸ்திதி பண்ணுது. அதே நேரத்துல ரஜோகுணத்தோட சேர்ந்து தமோ குணத்தோட சேர்ந்து சிவனா இந்த உலகத்தை சம்ஹாரம் பண்ணுது. ஒரே தத்துவம் தான். மாயையோட 3 குணங்கள் சேரும் போது 3 தன்மையை அடையுது. 3 காரியத்தை பண்ணும்போது 3 பேரை வந்து சொல்றோம், பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம். இது வேற அது வேற அப்படின்னு. ஒரே ஆள் தான்யா, ஒரே ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு வேஷத்துல இருக்கார். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு ஃப்ரீயா இருக்கார், ஒரு பனியனும் வீட்டுல போட்டுட்டு ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு ஃப்ரீயா இருக்கார். ஆபீஸ்க்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா டை ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு கோட்லாம் போட்டு இருக்கார். இவர் வேற அவர் வேறன்னு சொன்னா ஐயோ அதெல்லாம் இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஒரே ஆள் தான் அப்படின்னு புரிஞ்சாங்க. இதுக்கப்புறம் தஸ்மான் நவிஜா விஜ்ஞானாம் விஜ்ஞானம்ருதே அஸ்தி கிஞ்சித், தஸ்மான் விஜ்ஞானம்ருதே அஸ்தி கிஞ்சித் क्वचित् कदाचित् द्विज वस्तु जातं विज्ञानम् एकं निजकर्म भेदात् विभिन्न चित्तैर्बहुधा अभ्युपेतम्. அருமையான ஸ்லோகம் ஒன்று முக்கியமான சொல்றார். தஸ்மாத் ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா விஜ்ஞானம் ரிதே அஸ்தி கிஞ்சித் ந அஸ்தி கிஞ்சித் விஜ்ஞானா தஸ்மாத் ந பிரிச்சுங்க. தஸ்மாத் ஆகையினால் அந்த பரமாத்மாக்கு என்ன பேர் சொல்றோம்? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம சொல்றோம்ல. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது, ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு மகா வாக்கியம் சொல்லுது. அயமாத்மா பிரம்ம, விஜ்ஞானம் பிரம்ம. ஆத்மாக்கு இன்னொரு லட்சணம் என்னது? விஜ்ஞானம் பிரம்ம. விஜ்ஞானம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கான்சியஸ்னஸுக்கு பேர் தான் விஜ்ஞானம் அப்படின்னு பேர். அந்த கான்சியஸ்னஸ் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா விஜ்ஞானம் ரிதே. ஆகையினால் விஞ்ஞானத்துக்கு அந்நியமா, விஞ்ஞானம் இது கான்சியஸ்னஸ், அந்த கான்சியஸ்னஸ் தான் விஞ்ஞானத்தை தான் பிரம்மன்னு சொல்றோம். அந்த பிரம்மத்துக்கு அந்நியமா விஞ்ஞானத்துக்கு அந்நியமா என்னது? கிஞ்சித்து ந அஸ்தி, ஒண்ணு கூட கொஞ்சம் கூட இல்ல, கொச்சித்து கொஞ்சமும் இல்ல, கதாச்சித்து எப்பவும் இல்ல. ஏ த்விஜ, ஏ த்விஜர்கள், ஏ த்விஜனே இருபிறப்பாளனே, யஜ்ஞோபவிதம் தாரணம் பண்ணவனே, சம்ஸ்காரம் செய்யப்பட்டவனே, ஏ த்விஜனே இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானத்திற்கு அந்நியமா, விஞ்ஞானம் பிரம்ம, விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம மந்திரம் சொல்லுது. விஞ்ஞானம்ன்றது பிரம்மத்தை குறிக்கிறது, ஆத்மாவை குறிக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்ம, விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்ம, இது மாதிரி நிறைய மகா வாக்கியங்கள் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக தான் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறது, உணர்வு, கான்சியஸ்னஸ், அவேர்னஸ் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் பாத்தீங்களா. அந்த கான்சியஸ்னஸ்க்கு அர்த்தம் என்னது? விஞ்ஞானம். விஞ்ஞானம்னா என்னது? எல்லாத்துக்கும் பேசிக்கா இருக்கக்கூடிய அறிவு, பியூர் கான்சியஸ்னஸ். அந்த விஞ்ஞானத்துக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒன்றும் ஒரு சமயத்திலையும், கதாச்சித்து ஒரு சமயத்திலையும் எப்பொழுதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்துவும் அந்த விஞ்ஞானத்துக்கு அந்நியமா இல்லவே இல்லை. அறிவுக்கு அந்நியமா அறியப்படும் வஸ்துன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அறிவு தான் மாயையினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வஸ்துவா ஆபாசிக்குது, மாயையினால தெரியுது. இல்லவே இல்லை, வஸ்து இல்லவே இல்லை. இருக்கிறது என்னது? வெறும் சைத்தன்யம் மட்டும்தான். அதான் சைத்தன்யம் தான் விஞ்ஞானம்னு பேரு. அதுக்கு அந்நியமா எந்த பொருளும் இல்லை. சரி, எல்லா பொருளும் இல்லை அப்படின்னா எப்படி இதெல்லாம் தெரியுது அப்படின்னா விஞ்ஞானம் ஏக்கம், விஞ்ஞானம் ஒண்ணுதான் இருக்கு. நிஜ கரும பேதாத், அது நிஜமா கர்ம பேதத்தினால. கர்ம பேதம் எப்ப வந்துச்சு? மாயையினால. மாயையோட சத்துவ அம்சத்துல சேரும் போது ஒரு கர்மம்,
ரஜோ குணத்தோட சேரும்போது வேற ஒரு கர்மம், தமோ குணத்தோட சேரும்போது வேற கர்மம். சிருஷ்டி, ஸ்திதி, லயம், இந்த மூணும் சித்திக்குது. இந்த கர்மத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்த விபின்ன சித்தைகி, விதவிதமான சித்தத்தை உடையவர்களால் இந்த உலகம் ஃபுல்லா விதவிதமான முண்டே முண்டே மத்திர் பின்னா, தலைக்கு தலை ஒவ்வொரு புத்தி, ஒவ்வொரு அபிப்பிராயம், ஒவ்வொரு கான்செப்ட் வச்சுக்கிறோம். அந்த விதவிதமான சித்தம் இருக்கிறதுனால அவங்கவுங்க வாசனைய வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, விபின்ன சித்தை பகுதா அபியுபேதம், விதவிதமாக அறியப்படுகிறது. அதே ஒரே விஞ்ஞானம் தான், ஒரே கான்சியஸ்னஸ அதோட கர்மங்களை வச்சுக்கிட்டு விதவிதமான சித்தத்தை உடையவர்களால் விதவிதமாக ஒரே கான்சியஸ்னஸ் தான் பலவிதங்களாக சொல்லப்படுகிறது, பல தேவதைகளாக சொல்லப்படுகிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சாச்சு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட இன்னைக்கு இருக்கட்டும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த பிரம்மத்தை பத்தி பேசும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகா வாக்கிய விசாரத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும். ஏன்னா ஐக்கியம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு, அதான் திரும்ப 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 இந்த லோகத்துல இருக்கிற எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லுது. இந்த சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சணங்கள் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல வேதாந்தத்தில் சொல்றோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னா, ஐக்கியம் சொல்லும் போது விட்ட லட்சணம், விடாத லட்சணம், விட்டு விடாத லட்சணம்னு 3 லட்சணம் சொல்லுவோம். ஜெகல் லட்சணா, அஜகல் லட்சணா, ஜெகா ஜெகல் லட்சணா அப்படின்னு 3 லட்சணங்கள் சொல்லுவோம். மகா வாக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா தத்து துவம் அசி, நீ அந்த பிரம்மமாகவே இருக்கிறாய். நீன்றது வந்து நம்மளை பார்த்து குருநாதர் சொல்றார், நீ அந்த பிரம்மம்ன்றதுக்கு அர்த்தம் ஈஸ்வரன், நீ அந்த ஈஸ்வரனாகவே இருக்கிறாய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மகா வாக்கியம் சொல்லுது. அயம் ஆத்மா பிரம்ம, இந்த ஆத்மா தான் நான் சொல்றேனே, இந்த ஆத்மா தான் பிரம்மமா இருக்கு அப்படின்னு சொல்லுது. எப்படி சுவாமி கான்ட்ரடிக்ஷன் வருதே சுவாமி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, கான்ட்ரடிக்ஷன்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. உன்னை புரிஞ்சுக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாச்சியார்த்தம் பொருந்தல அப்படின்னா டைரக்டா லிட்ரல் மீனிங் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தா கான்ட்ரடிக்ஷன் வரும். அப்படின்னா அப்ப எங்க ஐக்கியம் சொல்லியிருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், வாச்சியார்த்தத்தை விட்டுட்டு லட்சியார்த்தத்தை கிரகணம் செய்ய வேண்டும். அதுக்கு அர்த்தம் வந்து வேற ஒன்னா இருக்கணும். அப்ப எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 லட்சணத்துல ஒரு வச்சனம் இருக்கு. கங்காயாம் கோஷகா அப்படின்னு ஒரு லட்சணம் ஒன்று சொல்றாங்க. யாரோ ஒருத்தர் சொல்றாரு, உங்க குட்டியா எங்க சுவாமி இருக்கு அப்படின்னா, கங்கையில இருக்குங்க என் வீடு. நார்த் இந்தியாலாம் போனீங்க அப்படின்னா கங்கை கரையில சாதுக்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. உங்க குட்டியா எங்க சுவாமி இருக்கு, பர்ணசாலை எங்க வச்சிருக்கீங்க, ஆசிரமம் எங்க இருக்கு, கங்கையில இருக்குங்க அப்படின்னு. கங்கையில என்னங்க அநியாயமா இருக்கு, கங்கா ஃப்ளோ ஆயிட்டே இருக்குல்ல, கங்கையில வந்து பாத்தீங்கன்னா எப்படி குட்டியா கட்ட முடியும் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தா. ஒரு முறை என்ன பண்ணோம், என்ன ஒரு சாமி வந்து பாத்தீங்கன்னா வெளியூர் கூட்டு போனார். அவர் ஒரு கார், சின்ன கார் வந்து அல்டோ ஏதோ ஒன்று, புது கார், நல்ல கார், ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. 4 பேர் தான் டிராவல் பண்ண முடியும். ஃப்ரண்ட்ல 2 பேர், பின்பக்கம் 2 பேர். நானே இன்னொரு சுவாமி, டிரைவரா வந்து அந்த சுவாமி ஓட்டுறாரு. மொத்தம் 3 சாமிகள் இருக்கோம், இன்னும் ஒரு சீட் இருக்கு. அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்க 3 பேரும் திருக்கோவிலுக்கு போய் ஞானானந்த தப்போனத்துக்கு போயிட்டு அங்க ஒரு சுவாமி சதாசிவானந்தான்னு ஒரு சுவாமி, அவரை கேரி பண்ணிக்கிறோம். 4 பேர், 4 சுவாமிகள் ஆயிட்டோம். கூட வந்து பாத்தீங்கன்னா சாமி கூட ஒரு ஹெல்ப்பர் ஒருத்தன் வந்தான், கிராமத்தான். அந்த கிராமத்தான் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு ஆள். நாங்க எல்லாம் என்ன பண்ணோம், உட்கார ஆரம்பிச்சிட்டோம். உட்கார்ந்தோடனே சுவாமி சொன்னாரு, அந்த கார் ஓட்டுற சுவாமி சொன்னாரு, எஜமான சுவாமி அந்த வேலைக்காரனை பார்த்து, ஏப்பா பின்னாடி ஏறிக்கப்பா அப்படின்ட்டு, பின்னாடி ஏறிக்கப்பா அப்படின்ட்டு. அவன் வந்து ஃப்ரண்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தான், டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல. என்ன பண்ணிட்டாரு, சுவாமிகள் எல்லாம் உட்கார்ந்தோன்னு நீ பின்னாடி ஏறிக்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன பண்றான், ஆளை காணும். என்னப்பா எங்க போனான் அவன் அப்படின்னு பார்த்தா, கீழே இறங்கி பாக்குறோம், இந்த டிக்கி இருக்குல்ல, டிக்கிய பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காஞ்சி அந்த ஆளு. என்ன சாமி என்ன சொன்னாருன்னா, பேக்ல ஏறிக்கணும்னு. அவன் என்ன பண்ணிட்டான், பேக்ல ஏறிக்கணும்னு இந்த டிக்கியில எப்படி நம்ம உட்கார முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கான். எவனாவது வந்து இது மாதிரி யோசிப்பாரா, யோசிச்சு பாருங்க. பின்னால ஏறிக்கனா என்ன அர்த்தம், பின் சீட்டுல ஏறிக்கும் அப்படின்னு அர்த்தம். இவன் என்ன பண்ணிட்டான், டிக்கியில ஏறிக்கணும் அப்படின்ட்டு உட்கார்ந்து நின்றுட்டு யோசிச்சுட்டு இருக்கான், டிக்கியில எப்படி ஏறுறது அப்படின்னு. இந்த மாதிரி புத்திசாலிகள்லாம் இந்த உலகத்துல இருக்காங்க. அப்ப கங்கையில வந்து பாத்தீங்கன்னா பர்ணசாலை இருக்கு அப்படின்னு அர்த்தம் எடுத்தா, கங்கையில
கங்கை தண்ணியில எப்படி பர்ணசாலை கட்டுவாங்கன்னு எவனாவது யோசிப்பானா? அப்படி யோசிச்சான் அப்படின்னா அவன் அறிவில்லாதவன் அர்த்தம். அப்ப கங்கையில வந்து பாத்தீங்கன்னா பர்ணசாலை இருக்குன்னா என்ன அர்த்தம்? கங்கை கரையில பர்ணசாலை இருக்கு அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். கங்கைன்ற சப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? கங்கைன்ற அந்த ஃப்ளோவை விட்டுட்டு கங்கை கரைன்னு அர்த்தம் எடுக்கணும். அதுக்கு பேர் விட்டலக்ஷணம் அப்படின்னு பேர். விட்டலக்ஷணம்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஜெகல்லக்ஷணா அப்படின்னு பேர். கங்காயாம் கோஷகன்றதுக்கு அர்த்தம் கங்கையோட தண்ணி ஃப்ளோவை எடுக்கக்கூடாது, கங்கை கரையில குட்டியா இருக்கு, பர்ணசாலை இருக்குன்னு அர்த்தம் எடுக்கணும். அப்போ சொன்ன வாக்கியம் கான்ட்ரடிக்ஷன் ஆகும் போது அதோட லட்சியார்த்தத்தை எடுக்கணும், லிட்ரல் மீனிங் எடுக்கக்கூடாது. இதுக்கு அடுத்தது 2வது லட்சணம் சொல்றோம். சகப்பு ஓடுது, ரக்தக தாவதி அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. ரக்தக தாவத்தினா சிகப்பு ஓடுது அப்படின்னா எங்கேயாவது சிவப்பு கலர் ஓடுமா? குணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆசிரியன் திரவியத்தை சார்ந்துதான் குணம் இருக்கும். சிகப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா ஓடாது. அப்ப எது ஓடும்? சிகப்பு குதிரை ஓடுகிறது அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். ரக்தக அஸ்வக தாவதி அப்படின்னு என்ன பண்றோம்? ஒன்னுத்துல கங்கையை விட்டுட்டு கரையிலன்னு அர்த்தம் எடுத்தோம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணோம்? குதிரைன்னு ஒரு சப்தத்தை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்றோம்? ரக்தக அஸ்வக தாவதி அப்படின்னு அர்த்தம் எடுத்தோம்னா சிகப்பு குதிரை ஓடுகிறதுன்னு அர்த்தம் எடுத்தா கரெக்டா வந்து. விட்டலட்சணை விடாத லட்சணை. சிகப்பை வச்சுக்கிட்டே சிகப்பு கூட நம்ம என்ன பண்றோம்? வேற ஒரு குதிரைன்றத ஆட் பண்ணோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கங்கையை விட்டுட்டோம், கங்கை கரையை ஸ்வீகாரம் பண்ணணும். முதல் லட்சணம் விட்டலக்ஷணா ஜெகல்லக்ஷணா. 2வது லட்சணம் அஜகல் லட்சணான்னு பேர். விட்டு விடாத லட்சணம். அந்த சிகப்புன்ற கலரை வச்சுக்கிட்டு கூட ஆட் பண்றோம். இப்படி மீனிங் பண்ணணும். சிகப்பு ஓடாது. வாட்சியார்த்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா லிட்ரல் மீனிங் எடுத்தீங்கன்னா சிகப்பு ஓடாது. கங்கையில கோஷக அப்படின்னா கங்கையில வந்து குட்டியா இருக்காது. அப்ப லிட்ரல் மீனிங் சித்திக்காத போது நம்ம என்ன பண்றோம்? லட்சியார்த்தத்தை எடுக்கிறோம். அப்போ வேதாந்தத்துல என்ன சுவாமி எடுப்போம் அப்படின்னா வேதாந்தத்துல ஜகாஜக லட்சண அப்படின்னு பேரு. விட்டு விடாத லட்சணம் அப்படின்னு தமிழ்ல பேரு. அந்த விட்டு விடாத லட்சணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாகத்தியாக லட்சணம் அப்படின்னு ஒரு முக்கியமான சொல்றோம். அதுக்கு பேர் என்னது? வேதாந்தத்துல மகா வாக்கியத்துக்கு முக்கியமானது பாகத்தியாக லட்சணை. ஒரு பாகத்தை தியாகம் பண்ணிட்டு ஒரு பாகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மீனிங் எடுக்கணும். இப்ப நான் சொல்றேன், நானும் ஈஸ்வரனும் ஒண்ணு அப்படின்ற இடத்துல நிறைய தப்பா ஐயோ நீங்க மீடியாவை எடுத்தீங்க அப்படின்னா வேதாந்திகள் மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காழ்ப்புணர்ச்சியோட நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் எங்கேயும் கேட்டதில்லை. ஒரு நல்ல குருநாதர்கிட்ட கேட்கணும். இவங்க எல்லாம் வந்து அகம் பிரம்மாஸ்மி நான்லாம் ஈஸ்வரனா இருக்குன்னு சொல்றாங்க, என்ன பாக்கண்டிகள் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு வேதாந்திகளை பார்த்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கோபம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நாமரூபத்தோட இருக்கிற நான், நாமரூபத்தோட இருக்கிற ஈஸ்வரன், இந்த 2 பேரும் ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னு வாஸ்தவத்துல அப்படி சம்பவிக்காது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நாமரூபத்தோட இருந்துகிட்டு அம்மாவும் பிள்ளையும் கூட ஒன்னாக முடியாது, ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் கூட ஒன்னாக முடியாது. இந்த உலகத்துல நாமரூபத்தை வச்சுக்கிட்டு எதோடையும் ஐக்கியம் பண்ணவே முடியாது. மாவு ஒண்ணுதான். தோசை ஊத்திட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? நெய் ரோஸ்ட் வேற, ஊத்தாப்பம் வேற, சாதா தோசை வேற, எல்லாம் தனித்தனி தான். எல்லாம் ஒரே மாவு தாயா அப்படின்னா அது மாதிரிலாம் இல்லை. மாவு தான் ஒண்ணு. ஆனா நாமரூபமா ஆயிடுச்சு அப்படின்னா வேற வேறதான். இட்லி வேறதான், தோசை வேறதான், ஊத்தாப்பம் வேறதான். புரியுதுல்ல உங்களுக்கு? ஐக்கியம் வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்துல ஐக்கியம் பண்றோம்? அப்ப நான் பரமஹம்சானந்தா தேகம் அப்படின்னு இருக்கு அப்படின்னா நானுக்கு பக்கத்துல இருக்கிற உபாதி நம்ம சொல்றோம், நாமரூப உபாதி. இந்த நாமரூப உபாதி வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா என்கிட்ட இருக்கிறது பஞ்ச கோஷங்கள் இருக்கு. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு 5 கோஷங்கள் இருக்கு. எனக்கு உபாதியா இருக்கு. எனக்கு உபாதினா 5 வேஷத்தை நான் போட்டிருக்கேன். லேயர் லேயர் லேயரா எனக்கு மேல ட்ரெஸ்ஸா போட்டிருக்கேன். 5 கோட் ஷூட் வரைக்கும் போட்டிருக்கேன், இன்னர்ல இருந்து ஆரம்பிச்சு. அப்ப இது எல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மேல இருக்கிற வேஷம். அதே மாதிரி பரமாத்மா என்ன பண்ணிருக்காருன்னா அவரும் வேஷம் போட்டிருக்காரு. என்னன்னா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார கர்த்தா. அவரும் வேஷம் போட்டிருக்கார். அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கார்?
விராட்டு, ஹிரண்யகர்பர், ஈஸ்வரன் அப்படின்னு 3 வேஷம் போட்டிருக்கார். அவருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு? மாயா உபாதி. எனக்கு என்ன உபாதி? அவித்யா உபாதி. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இக்னோரன்ஸை நான் வச்சிருக்கேன், நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா மாயாவை அவர் இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்றார், அவர் கல்யாணம் பண்ணியிருக்கார். அவரும் நான் 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 தான் சொல்லுவார். பரமாத்மா சொல்லும்போது என்ன சொல்லுவார்? நான் பரமாத்மாவா இருக்கேன், நான் சிவனா இருக்கேன், நான் விஷ்ணுவா இருக்கேன், நான் பிரம்மாவா இருக்கேன் அப்படின்னு அவரும் சொல்லுவார். அதே வந்து நம்ம மனுஷங்களை கேட்டோம் அப்படின்னா நான் மனுஷனா இருக்கேன், நான் பக்ஷியா இருக்கேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா குரங்கா இருக்கேன், நான் நாயா இருக்கேன், நான் வந்து பசுமாடா இருக்கேன், நான் யானையா இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லும். இதுல எங்க பேதம் வருது அப்படின்னா தேகம் தேகத்தோட என்ன ஆகாது? சமமா இருக்கவே இருக்காது. எந்த தேகமும் இன்னொரு தேகத்தோட கான்ட்ரடிக்ஷன் வரும், ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுது? ஆனா மந்திரம் சொல்லுது, தத்து தொம் அசி அப்படின்னு சொல்லுது. நீ அந்த ஈஸ்வரனா தான் இருக்கின்றாய் அப்படின்னு ஜீவனை பார்த்து சொல்லுது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எது கான்ட்ரடிக்ஷனா ஆகுதோ, முரண்பாடா இருக்கோ, அந்த பாகத்தை மட்டும் என்ன பண்ணணும்? தியாகம் பண்ணணும். அதுக்கு என்ன பேருனா பாக தியாக லட்சணம். எது கான்ட்ரடிக்ஷனா இருக்கு அப்படின்னா, நான் இருக்கேன், எனக்கு இக்னோரன்ஸ் இருக்கு, அல்ப சக்தியா இருக்கேன், அல்ப ஞானியா இருக்கேன், என்னுடைய ஞானம் ரொம்ப அல்பம், அல்ப ஞானவான், அல்ப சக்திமான், அல்ப சக்தியை உடையவனா இருக்கேன், அல்பஜனா இருக்கேன், இது எனக்கு. அதே ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வசக்திமான், சர்வஜரா அவர் இருக்கார். மாயா உபாதி, என்னுடைய உபாதி அவித்யா உபாதி. அதனால அல்பஜனா அல்ப சக்திமானா இருக்கேன், சின்ன தேகம். அப்ப என்ன பண்ணா, இதுவும் இந்த அல்ப சக்திமானும் சர்வஜனும் கான்ட்ரடிக்ஷன் ஆகுது. அல்ப சக்திமானும் சர்வசக்திமானுக்கும் கான்ட்ரடிக்ஷன் ஆகுது. அல்பஜனுக்கும் சர்வஜனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ரடிக்ஷன் ஆகுது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனும் நானும் என்ன ஆக முடியாது? ஒன்னா ஆக முடியாது. மந்திரத்துல சொல்லியிருக்கிற தத்துவமசி மகா வாக்கியம் தப்பா இருக்கே அப்படின்னு வரும்போது, எது கான்ட்ரடிக்ஷனா இருக்கோ அந்த உபாதியை நீக்கிட்டு மிச்சம் இருக்கிறது எது? நான் அப்படின்றத மட்டும் பாத்தீங்கன்னா அந்த நான் ஒரே நான் தான். அந்த நான் வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்ய சுரூபமா பிரம்மஸ்வரூபம். அந்த நான் தான் பிரம்மஸ்வரூபம். அப்ப ஈஸ்வரனும் நான் அப்படின்ற பிரம்மமா இருக்கார், நானும் நான் அப்படின்ற பிரம்மமா தான் இருக்கேன். அப்ப வந்து பேதம் வந்து பாத்தீங்கன்னா உபாதியில தான் பேதம். உபாதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த காலத்திலையும் ஒண்ணு ஈஸ்வரனும் நானும் ஒண்ணுன்னு வேதாந்திகள் சொல்லவே இல்லை, வேதம் அப்படி சொல்லவே இல்லை. எதுல சொல்லிட்டு இருக்க அப்படின்னா வெறும் கான்சியஸா நானும் இருக்கேன், அவரும் கான்சியஸ்னஸா இருக்காருன்னு சொல்லு. இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகத்யாக லட்சணம். அது மூலமா வேதாந்த மகா வாக்கியத்தை சொல்லு. நாளைக்கு மீதி அதை பத்தி கொஞ்சம் விசாரம் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. எல்லாம் முடிஞ்சதுப்படி ஸ்ரீராம ராம ராமேத்தின்னு ஸ்ரீராமன் சொல்லும் போதே ஒரு ஆனந்தம், என்ன ஆனந்தமா இருக்கு. ஸ்ரீராம ராம ராமேத்தி ஏதோ ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். ஹரி ராம் 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 ராம். ஹரி ஓம்.